லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்க. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்கு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஏற்கனவே பீகாரில் ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரே சலசலப்பாக இருக்குது. மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது இயல்பாகவே நடக்கிறது தானே? இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் அரசியல் நிகழ்வுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரோ பீகார் மாதிரி தமிழ்நாடு ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. ஏதோ தமிழ்நாடு இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போகுது. அது பீகார் நாட்டுக்கே, தமிழ்நாடு ஒரு நாட்டுக்கே ஒரு இலக்கணம் மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் ஆட்சியாளராக பணி செஞ்சுருக்கீங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்கிற வழக்கமான வேலைகள் தான் அது. அது வாக்காளர் பட்டியல் என்பது அது இந்த குடியுரிமை பட்டியல் மாதிரி அது ஒரு நிரந்தரமானது இல்லை. நாட்டில் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் தொகை கூட்டிக்கிட்டே போகும். அது மாதிரி வாக்காளர் பட்டியலில் சேர்த்தலும் கழித்தலும் நடந்து கொண்டே இருக்கும், இயல்பானது. அதில் இந்த விஷயம் இது மட்டும் என்ன வித்தியாசப்படுது? திருத்தப்பட்டியல்னு சொல்லுவாங்க. இந்த திருத்தப்பட்டியல் என்பது அதாவது 18 வயது யார் யார் எழுதுகிறார்களோ அவங்கெல்லாம் வந்து விண்ணப்பம் சேர்த்துக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாலே ஒரு அறிவிப்பு செய்வாங்க. அதனால யார் யாரெல்லாம் இந்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பப்போ போய் யாராவது இறந்து போனார்கள் அப்படின்னா அவங்க பேரை நீக்கிறதுக்கு ஒரு முயற்சி போய் ஆளாக போய் பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டியலை கொடுத்து நீ இதை நிரப்பி கொடு அப்படின்றது எப்பொழுதும் அப்பவுமே விண்ணப்பம் தானே இருந்திருக்கு. விண்ணப்பம் இருந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்போ இதுல வந்து இந்த 2002 சேரணும் அப்படின்றவன் தான் ஒரு விண்ணப்பம் போடுவான். இது அப்படி இல்லையே. ஏற்கனவே பட்டியல் இருக்கிறவனுக்கும் ஒரு படிவத்தை கொடுத்து நீ நிரப்பி கொடுத்தா தான் ஆச்சு. நீ நிரப்பல அப்படின்னா உன்னைய இறப்பு லிஸ்ட்டில் சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. அது பட்டியலில் இருந்தாலும் காரணது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையார் அவர்களுடைய வரலாறும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவர்கள் மூலமாக நீங்கள் இந்த குடியுரிமை பெற்றவர்கள் தானா, வேற வெளியிலேருந்து வந்தவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வராங்க போல இருக்கு. அது எதுக்காக இதை கொண்டு வராங்கன்றது அடுத்த விஷயம். இது வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது அது தேர்தல் கமிஷனுடைய வேலை. தேர்தல் கமிஷன் நான் வந்து வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு தான் நான் ஏதாவது வேலை செய்யலாம். நான் அதுக்கப்புறம் குடியுரிமையை நினைக்கிற விஷயங்கள் இதுக்குள்ளெல்லாம் நான் போகக்கூடாது. அது அப்படி போகிறார்களா என்பதெல்லாம் ஊகத்திற்குரிய விஷயங்கள். இப்போ நான் வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற இப்போ இவர்கள் கொடுத்துருக்கிற இந்த மாதிரியான ஒரு படிவத்தை வச்சுக்கிட்டு மட்டும் நான் இதை பார்க்குறேன். எனக்கு இதில் சில விஷயங்கள் புரியல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பாகம் ஒன்று இருக்குது, அப்புறம் அடுத்த பாகம் ஒன்று இருக்குது. முதல் பாகத்தில் உங்கள் பேர் என்ன, உங்கள் வாக்காளர் சீட்டு எண்ணிக்கை என்ன, ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களுடைய பெயர் அவர்கள் விவரத்தோடு திரும்பவும் அதே வாக்காளர் பட்டியல் எண்ணிக்கையை என்ன எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. இதுவே எனக்கு ஏன்னு புரியல. இது என் பேர் இருக்குது, இல்லை என் படம் இருக்குது, என் பேர் இருக்குது, என்னுடைய வாக்காளர் எண்ணிக்கை அதெல்லாம் இருக்குது. இதையே எனக்கு அனுப்பிச்சு இதை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் உறுதிப்படுத்திக்கலாம். ஏனென்றால் என்கிட்ட வாக்காளர் அட்டைன்னு ஒன்று கொடுத்துருக்குறீங்க, அதில் எனக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதனால் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இதை செய்யலாம். சரிதானா? இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலில் அப்போ இருந்தவர் இன்னும் இருக்கிறாருன்னு அவங்க உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ இதில் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ நான் புதுசாக 18 வயது எழுதியவர்கள் எப்படி விண்ணப்பிப்பாங்க அப்படின்னு எனக்கு இதில் வழங்கலை. பட்டியல் திருத்தம் என்பது சேர்தலில் வருது. இந்த முயற்சி என்பது அவர்களாக எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராகவே ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களுக்கு மட்டும் படிவத்தை கொடுக்குறாங்க. இந்த விவரத்தை கொடுக்காதவர்களுக்கு அந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகிற அந்த கோட்டாட்சியர்கள் போன்றவர்கள் நீ கொடுத்த விவரத்தை வச்சுக்கிட்டு அவர்கள்கிட்ட இருக்கிற மூல பட்டியலில் சரி பார்த்து சரியாக இருந்தது அப்படின்னா உங்களை சேர்த்துக்குவோம். அதில் சரியாக இல்லை அப்படின்னா நாங்கள் திரும்ப சில நோட்டீஸ் விடுவோம், அப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீ தான் கொடுத்துட்ட, அப்புறம் நீ தான் சரி பார்க்க போகிற. சரி பார்த்ததுக்கு அப்புறம் நான் சரி அது ஏதோ ஒன்று நீ ஒரு டபுள் செக்குக்காக நீ வந்து பண்ணுறீங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்.
அப்படின்னா அவ்வளவு நிர்வாகத்துக்கு அவ்வளவு பணச்செலவு, அவ்வளவு அது இந்த ஒரு மாத கால இடைவெளியில் அவ்வளோ அவசரம் எப்படி செய்வாங்கன்றதெல்லாம் அடுத்த விஷயம். பட் என்னமோ இதில் வந்து நிர்வாக பளு அதிகம். இந்த ஒரு மாதமும் வேற யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அது ஒன்று. சரி, இது ஒன்று ஆகிப்போச்சு. இருக்கிறவர்கள் ஜெனுவின் மக்களா அப்படி என்று நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்கள் என்பது இதுவரைக்கும் போதும். நீ ஜெனுவினா இல்லை என்பதை நீ எப்படி கண்டுபிடிப்பன்றது எனக்கு புரியல. இல்லை, அதுதான் இப்போ நீக்கிடுறாங்க. இப்போ ஏகப்பட்ட பேர் இப்போ பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கினதா வந்து வருது. இல்லை, அதான் எதை வச்சு நீக்குவாங்கன்னு தெரியல. ஆள் இல்லை. இப்போ நீங்க அந்த குடியுரிமை இப்போ நீங்க அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா இதை நான் கொடுக்க தேவையில்லைங்க. இப்போ 2வது பாகத்தை நீங்க 2வது பாகத்தை கொடுக்காத தருணத்தில் அவர் ஈஆரோ திரும்ப உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? நீங்க ஜெனுவின் ஆள் இல்லை அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். இந்த விவரத்தை பற்றி நான் ஜெனுவினா இல்லையான்றது அவர் எப்படி கண்டுபிடிப்பார் எனக்கு புரியலையே. அதுல இது ஒரு சிக்கல். நீங்க இப்ப சொல்றது எழுப்புறது ஒரு சிக்கல். இன்னொன்னு, இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஒரு சிக்கல், புதிதாக வாக்காளர்களா சேர விரும்புறவங்க ஒரு சிக்கல். அதன் பிறகு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்பவும் இருக்கும். அப்பவும் இடம்பெயர்ந்துட்டா அப்புறம் அவர் வந்து புது ஆட்களை சேர்க்கும் போது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது இல்லை அப்படின்னா அவர் போய் நீங்கள் இல்லைன்னு ஏதாவது செய்வார். அது வேற. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நீ ஒரு ஃபுல் ப்ரூஃபாக என்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்கிற. இது 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 ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் ஏற்கனவே பட்டியலில் இருப்பவர்கள் உண்மையான மக்களா என்பதை அந்த மக்களிடமிருந்தே ஒரு வாக்குமூலத்தை வாங்கி சரிபார்த்து கொள்கிறீர்கள். அது வரைக்கும் ரைட்டு. இல்ல, இதுல இதுக்கு பின்னாடி என்ன கோணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா இதுல இன்னொன்னு என்ன போட்டாங்க, இதை நீ திருப்பி கொடுக்கலன்னா உன் பேரை நீக்கிடும். சரிதானா? இல்லை, இப்போ இங்கே இருக்கிற இந்த பெயர்கள் எல்லாம் நீக்கிறதுனால என்ன லாபம் இதை செய்கிறவர்களுக்கு? வாக்காளர்களை ஒழிச்சு கட்டிட்டு அந்த குறிப்பிட்ட கட்சியினருக்கு வாக்கு வங்கிகளாக இருப்பதெல்லாம் அதை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற திட்டமாக இருக்குமா? இல்லை வந்து அங்கே பீகாரில் நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் பேர் பல மாநிலங்களில் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் வாக்குப்பதிவு வாக்காளர் அட்டையை கொடுத்து அவர்களுக்கான தங்களுக்கான வாக்குரிமையை உருவாக்குறாங்களா? கட்சிகளும் குறிப்பாக இப்போ ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற கட்சிகளும் நமக்கு தெரியாமலேயே அவர்கள் அத்தனை கோடி வாக்காளர்களுடைய தன்மையெல்லாம் அவர்கள் விவரங்களை எடுத்து வச்சிருக்காங்க. விவரங்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. அதில் அவர்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யார் என்பதெல்லாம் அவர்களுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு அது தெரிந்து கொள்கிறார்கள். யார் வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெளிவாக தெரிகிறவர்கள், யார் சந்தேகத்திற்குரியவர்கள் அவர்களெல்லாம் தூக்குவதற்கு இது ஒரு எளிதான ஒரு நடைமுறையாக கடைப்பிடிக்கலாம். கடந்த காலத்தில் கடைப்பிடித்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் தான் தட்டுது இப்போ. அப்போ அதை வந்து மறைமுகமாக செய்ததை இப்போ வந்து நான் வந்து முறைப்படியாக செய்கிறேன் என்று உலகு சொல்வதற்காக இந்த முறையை கொண்டு வருவதாக இதை நான் பார்க்குறேன். இதை உண்மையிலேயே வாக்காளர் பட்டியல் திருத்தணும் அப்படின்னா இது போலியானவர் என்பது எப்படி கண்டுபிடிப்பா என்ற ஒரு கேள்வி வரும். இப்போ இதில் இருக்கிற இந்த கிறிஸ்தாஸ் காந்தி இறந்து போனாருன்னு வைங்க. ஆனால் இந்த படிவம் எனக்கு அனுப்புகிறாங்க, என் வீட்டுக்கு வருது. என் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஓட்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஏதோ ஒரு காரணத்தை முடிவு எடுக்கிறார்கள் என்றால் கிளீனாக இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம். என்னுடைய அடையாள அட்டை எல்லாம் இருக்குது இல்லை, சம்மந்தப்பட்டவங்களை நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லையா, வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க, அப்புறம் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். ஆகவே நாங்கள் இருக்கிறேன்னா இல்லையான்றது அவன் பார்க்க மாட்டான், இந்த தாளை தான் பார்ப்பான். இந்த இறந்தவருடைய யாரோ ஒரு உறவுக்காரரு இதில் கொடுத்துட்றாருன்னு வைங்க, அப்போ இது எப்படி நீக்குவாங்க? ஆக இது பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. அது குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக இது செய்கிறதா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு நடைமுறை, ஒரு அரசாங்க நடைமுறை, அதுவும் ஒரு வாக்காளர் பட்டியல் என்பது என்னுடைய உரிமையை நாட்டுவதற்காக தயாரிக்கிற ஒரு விஷயம் என்பது அது எல்லாம் குழப்பத்துக்கு அப்பால் எல்லாம் இருக்குன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுலையே இன்னும் அவங்க என்ன எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அதான் சொன்னேன், உங்களுடைய அனுபவத்தில் உங்களை இப்போ வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த ஊழியர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? ஏன்னா அந்த ஊழியர்களுக்கு பல தெளிவு இல்லை அப்படின்னு. அவனுக்கு தெளிவு வேண்டிய யாருக்குமே இதில் தெளிவு இல்லையே. சரி, ஏதோ ஒன்று அவன் வந்து வெறுமனே இதை வாங்கிட்டு போகிறவனா தான் இருக்கிறான், போஸ்ட்மேன் மாதிரி. கொண்டு போய் கொடுத்துருவான் ஒரு இடத்துல. அந்த கொடுக்குற இடத்துல அவர்கள் இதை கோர்க்க வேண்டும். அவன் கோர்க்கிற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கு. அப்போ அந்த லிஸ்ட்டு இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து திமுக ஓட்டு போடக்கூடியவங்க, இதெல்லாம் அதிமுக ஓட்டு போடுவாங்க, இது பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ திமுகக்குள்ளதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டை நம்ம தூக்கணும்னா தூக்கலாம், இல்லை அதிமுக தூக்கணும்னா தூக்கலாம் அப்படிங்கிறத மேலே இருக்கிறவங்க முடிவு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா?
அவர்களுக்கு அந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் என்பவர் மீது அவர்கள் தம்முடைய ஆளுமையை செலுத்த முடியும் என்றால் அது எளிதாக நடந்துவிடும். நான் ஒரு ஸ்டேட்டுக்கு எனக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 EROs இருக்கிறாங்க, 100 RDOs, 100 பேர் 120 பேர் இருக்கிறாங்க. 120 பேர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேனோ அது செய்வார். ரைட்டு. இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அது வேறு எந்த கட்சியும் தன்னுடைய அதிகாரத்தை இங்கே செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி யாராவது எழுப்பி கொண்டு போகலாம். அப்படி இருந்தாலுமே ஏதோ நேற்று ஒரு செய்தி படித்தேன். அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே அந்த எலக்ட்ரல் ரோலில் ஒரு போலியான ஆட்கள்லாம் இத்தனை பேர் 4000 பேர் சேர்த்துருந்தாங்க. அது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருந்தது என்பதை இவர் ஒத்துக்கொண்டு இவர் ஏதாவது பதவி விட்டு கொடுத்துருவாரா என்று கேள்வி கேட்குறாங்க. இது நான் என்ன பார்க்குறேன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு அவ்வளவு காவடி தூக்குபவர்கள் அவர்கள் வாயாலே தேர்தல் ஆணையம் தயாரித்த இதற்கு முந்தைய அந்த வாக்காளர் பட்டியலில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி வாக்குமூலம் தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுலேயும் அதே மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அது இந்த விஷயங்கள் இவ்வளவு புலப்படாத பொழுதே இது முந்தின தயாரிப்பின் போதே இந்த இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் நடந்திருக்கிறது என்பதை இது ஒரு மைய அரசு பெரிய அமைச்சர் வாயிலாகவே கேட்குறோம். இல்லை ஓவரால் உங்களுக்கு இதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன இது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது முதல்ல ஏன் நடத்தப்படுகிறது என்பது யாருக்குமே புரியாமல் இருக்கிறது ஒன்று. அப்புறம் 2, நீ இந்த முறையில் நீ ஆட்களை புதுசாக எப்படி சேர்ப்ப என்பதற்கு எனக்கு விட தெரியல. அதுக்கப்புறம் இறந்தவர்களை நீ எப்படி நீக்குவே என்பதற்கு எனக்கு இதில் புலப்படலை. நான் இப்போ சாதாரணமாக இதுக்கு முன்னால் நான் எனியூமரேட்டர் போய் அவங்க அந்தந்த வீட்டில் விசாரிப்பேன். பழைய பேரில் ஒரு கிறிஸ்துதாஸ் காந்தின்னு இருக்குதுங்க, அவர் யாருங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் அப்பா இங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர் இறந்து போய் இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அப்படின்வாங்க. அப்போது அவங்க வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு அவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேர் நீக்கிடுவாங்க. இப்போ இதில் நான் அவங்க பேரை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது விடப்படாமல் நான் பார்த்துக்க முடியும் தானே. இதுவே ரொம்பவும் இன்ஃபார்ம் சிஸ்டமாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் என்ன நீங்கள் சில கட் ஆஃப் ஆண்டுகளை சொல்கிறீங்களா, இது என்னன்னு எனக்கே வழங்கல, யாருக்கு தான் வழங்குன்னு தெரியல. ஏன் 2002, ஏன் 2002, ஏன் 2007, ஏன் 2006, 2006, ஏன் 2000, அதுக்கு அடுத்தது இன்னொரு வருஷம், அப்புறம் 2000 புரியலையே. அது என்ன 2002 என்னத்தை சுட்டுது, 2006 என்ன சுட்டுகிறது, அப்புறம் 2024 எதை சுட்டு புரியல. இதை யாரும் விளக்கலை. இல்லை அதுதான் இப்போ பலருக்கும் குழப்பமா இருக்கு. அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு. அவர்கள் என்ன சொல்றாங்க அது விளக்கப்படாமல் இருந்தால் எனக்கு எல்லா யோசனைகளும் தோணும் இல்லைங்க. இந்தியாவை சேர்ந்த இந்திய குடிமகனா இல்லாத ஒருத்தர் வெளியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் இங்க வாக்குரிமை வாங்கி இங்க அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவர்களை எல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு வரையறையா, அதுக்கு ஏன் இந்த ஆண்டுகளை நீங்கள் கையாண்டீர்கள்னு சொல்லணும் இல்ல. இந்த ஆண்டுகள் வரைக்கும் இருந்திருந்தா அவர்கள் நீண்ட காலமா இங்க இருக்கிறவங்கன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி அதில் என்ன அது குறிப்பிட்ட 2002ன்னா என்ன, அப்புறம் ஏன் 2000 இல்லை, அப்புறம் ஏன் 2001 இல்லை, 2002 என்னமோ அதில் என்னமோ ஒரு சூத்திரத்தை அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் தான் தோணுது. அதனால தான் அவங்க தந்தை தாய் பெற்றோர்களுடைய விவரங்கள் கேட்குறாங்க. இவர்களுக்கு போடலை அப்படின்னா பழைய பெற்றோர்களுடைய வாக்காளர் பட்டியல் விவரங்கள் கொடுத்தா அதுலேருந்து புதிய வாக்காளர்களாக இவர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதை கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு குழப்பமான புரியல. அது எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னதுலேயும் எனக்கு விளக்கம் கிடைக்கல, இவர்கள் சொன்னதுலேயும் எனக்கு விளக்கம் கிடைக்கல. புதிய வாக்காளர்களை நீங்கள் எப்படி சேர்ப்பீர்கள் என்பதற்கு எனக்கு விவரம் தெரியல. ஏன்னா நீ ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்களுக்கு தான் இந்த படிவத்தையே கொடுக்குற. இல்லை இது அடிப்படையில் அவ்வளவும் பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கும் குழப்பம், இதை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களுக்கும் குழப்பம், சுற்றி குழப்பமா இருக்கு. இதை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்க்குது, இன்னொரு பக்கம் அவர்கள் ஆட்களையே அனுப்பி அந்த வேலைகளையும் பார்க்க வைக்கிறாங்க. நாம் ஏன் குழப்பப்பட வேண்டும் என்பதில் குழப்பமே இல்லை, அது குழம்பித்தான் இருக்குது.
ஏன்னா இது தெளிவுபடுத்துவர் இல்லை, தெளிவுபடுத்த வேண்டியது ஒரே ஒருவர் தான், அது எலெக்ஷன் கமிஷன் தான். இது இப்போ என்னுடைய படிவத்துக்கு எனக்கு இதை பதிவு செய்கிற அதிகாரி என்பவர் அவர் இந்த சோனல் ஆஃபீஸர் இங்கே இருக்கிறார், 5வது சோனல் ஆஃபீஸரோ எங்கேயோ. அதில் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது ஐயா, நீங்கள் அதில் எழுதி வச்சிருக்கீங்க. இங்கே இல்லையே, பின்னால தான் இருக்குது. ஆகவே நான் இஆர்ஓ கிட்ட கேட்டா அவருக்கு விளக்க முடியல. அவருக்கு மேலே ஒரு எலெக்ஷன் அதிகாரி அப்படின்னா அந்த இது கமிஷனர், இங்கே மாவட்டங்களில் கலெக்டரு, அவருக்கு விளக்க முடியும். நீங்கள் அதை தாண்டி அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன். நீங்கள் இது சம்மந்தமாக எங்கள் அதிகாரிகள், உங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசுனீங்க? எங்களுக்கு என்ன வேலை, ரிட்டையர் ஆகிட்டு இதையே பேசிகிட்டு இருக்கிறதா என்ன வேலை? எங்கள் வளாகம் முழுவதும் எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் இந்த வேலையை பார்த்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆகவே நாங்கள் எப்படி பேசாமல் இருப்போம்? கேட்டதுக்கு ஒருத்தருக்கும் வழங்கலை, ஒருத்தருக்கும் வழங்கலை, அதிகாரிகளுக்கே வழங்கலை. அதனால் இப்போ அவங்க எங்கள் வளாகத்துக்குள்ள வந்து 2 நாள் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து செயல்படுறது இதை அதிகாரிகளுக்கே இப்போ வகுப்பெடுக்க வேண்டிய நிலைமையில இருந்தால் சாதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எப்படி இதை வந்து பதிவு பண்ணி நம்ம நீ போய் என்னமோ நீ ஆன்லைனுக்கு போய் ஆன்லைனில் போய் HACCP எனக்கு போக தெரியாது. அது என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னமோ போனால் என்னமோ வருது. அதில் போய் நான் எப்படி என் வாக்காளர் பட்டியலை எப்படி தேடுறதுன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் இவ்வளவு படித்தவர், இவ்வளவு பெரிய பதவிகளில் இருந்தவர்களுக்கே அவ்வளோ. அப்புறம் எல்லாருக்கும் அந்த இணைய வசதி இதெல்லாம் பார்க்கறது போகணும் இல்லை, போகிறதுக்கு எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா இது? அதுக்கப்புறம் என்ன பீகாரை போய் பாருன்னு என்ன சொல்கிறாங்கன்னு விளங்கவே இல்லை. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வாக்காளன், நான் எதுக்கு பீகார் வாக்காளர் பட்டியலை பார்க்க சொல்கிறாங்கன்னு எனக்கு விளங்கவே இல்லை. அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது விளங்குது? அது புரியல. அதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் அதை சொன்னேன், தமிழ்நாடு நல்லா இருக்கிற நாடு, அது பீகார் தான் இந்த நாட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி வளராத மாநிலம், அது மாதிரி மாற்றுவதற்கான ஒரு முயற்சியோ என்னமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அது கொஞ்சம் நகைச்சுவையாக தோணினாலும் அதில் ரொம்பவும் ஏதோ ஒரு பொடி இருக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ ஆகவே இதில் வந்து இது ஒரு அஃபிஷியல் மெஷினரி உருவாக்குன ஒரு சிஸ்டம் இல்லை, இது ஒரு படிவமாகவே எனக்கு தெரியல, குழப்பம் நிறைந்ததாக இருக்குது இது. ஆமாம், அதில் இது அவர்களுக்கே இது புரிந்திருக்கிறதா என்பதும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதில் உங்களுடைய உறவுக்காரர் பெயர் அப்படின்னு போடுறாங்க. நான் கிறிஸ்தாஸ் காந்தி, இப்போ நம்ம 2 பேரும் தெரிஞ்சவராக இருக்கிறோன்னு வைங்க. நான் அது கிறிஸ்தாஸ் காந்தி, அதுக்கப்புறம் கார்ட்டூனிஸ்ட் பாலா, என் உறவுக்காரர்னு போட்டு உங்கள் டீட்டெயிலாம் முடிஞ்சு போச்சு போட்டுடுறேன். நம்ம 2 பேரும் உறவுக்காரன் அவனுக்கு எப்படி என்ன கேள்வி? நம்ம 2 பேரும் உறவுக்காரனா இல்லையான்றது எப்படி? நான் எல்லா விவரம் கொடுத்துருவேன்ல. என் உறவுக்காரனுடைய நீ என்ன கேட்குற, நீ ஆதாரம் கேட்குற, அவருடைய வாக்காளர் அட்டை நம்பர் கேட்குற, கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உறவுக்காரன் இல்லை, அவன் அண்ணனா தம்பியான்னு நான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேன். நீ அது நான் மாமனா, நம்ம 2 பேரும் மாமனா மச்சானன்றது எதை வச்சுங்க அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க? அண்ணன் தம்பின்றதை வச்சு எப்படி உறவு, நான் முதல்ல உறவான்றது எப்படி பண்ணுவாங்க? இது என்ன படிவன்றது எனக்கு விளக்கல. நல்லது ஐயா, எல்லாத்துக்குமே குழப்பமாக தான் இருக்கு. பாப்போம் இதுக்கு அரசு என்ன தீர்வு பண்ணுதுன்னு பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் குழம்பன குட்டையில தான் மீன் பிடிக்கலாம்னு ஒரு பழமொழியை நல்ல தெரிஞ்சவர்கள் இதை போட்டிருக்கிறார். ரொம்ப நன்றி ஐயா, வந்து கலந்து.